என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சுபர் குரு, லக்னாதிபதியும் குரு தான். அவர் ஆட்சியாகவும் இருக்கார். அப்போ இந்த தசை எப்படி இருக்கும்? இப்போ ஜோதிடர்லாம் கேட்கும்போது, தானும் ஜோதிடர் என்னையுமே இப்படி கேட்குறீங்க முட்டையா? இல்லை இப்போ நம்ம போட போகிற லக்கணத்தையும் சொல்லிடுவோம். ஐயா, தனுசு லக்னம், லக்னாதிபதி மீனத்தில் ஆட்சியாக இருக்கிறார். இப்போ தசை வரப்போகுது, எப்படி இருக்கும்? அமோக வெற்றி. லக்கணத்துக்கு அவனுக்கு சொத்து சோகம்லாம் வாங்க போகிற, வீடு, தாயார் மூலியமாக ஏதாவது சொத்து இருந்துச்சுனாலும் எந்த வயசாக இருந்தாலும் அது வரும். வீடு, வாகனம், வண்டி, குடும்பம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இப்படிலாம் நம்ம நாட்டில் பலன்னு அடிக்கிக்கிட்டே இருக்கலாம். 4ஆம் பாவத்துக்குள்ளே அம்புட்டும். அதே மாதிரி லக்னாதிபதி, லக்கணத்துக்கு தேவையானது அனைத்தும் ஒரு நபருக்கு தேவையானது, திருமணம், குழந்தை, இல்லை படிக்கக்கூடிய வயசில் இருந்தால் படிப்பு, இது அனைத்தையுமே கொடுக்கும். நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பலன் எடுப்போம். உண்மையும் அதான், அதில் இந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது. ஆனால் அதுக்கு அப்படியேன்னு எதிர்மறையாக, ஆப்போசிட்டாக இங்கே தசை நடக்குது. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஜாதகம். அப்போ இதை நம்ம எப்படி அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம், சரிங்களா? அப்போ நம்ம தலைப்பு போட்டிருக்கோம் அப்படின்னாக்கும், லக்னாதிபதி குரு தசையில் தீமை அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம சொல்கிறேன், பொதுவாக லக்னாதிபதி கெடுக்க மாட்டார். அவர் கெடுக்கணும்னா அவர் கெட்டு போயிருக்கணும். அவர் கெடுக்கல, வேறு ஆதிக்கம் இருந்துச்சுன்னா அவர் பேருக்கு பொம்மை மாதிரி உட்காந்துக்குவார். அதை நடத்துகிறவர்கள்லாம் வேறவர்கள். எப்படித்தான் எடுத்துக்கணும். பேர் நம்மளுதாயா. இப்போ இந்த என்னமோ சொல்லுவாங்களா, ஆஃபீஸு எல்லாம் ஓனர் ஊர் தானே, ஓனர் பொம்மை மாதிரி அங்கே வந்து உட்காந்துக்குவார். அதோடைய வேலையெல்லாம் வேறவங்க பார்ப்பாங்க. வேறவங்கன்னா மகனோ இல்லை மருமகளோ, அவங்க தான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அரசியலிருந்து எல்லாம் சொல்ல வேணாம். அப்புறம் எல்லாத்துக்கும், அரசியலாக இருக்கட்டும், ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு வணிக கடையாக இருக்கட்டும், எந்த இது வேணாலும் இருக்கட்டும், முதலாளின்னு அவர் வாட்டில் உட்காந்துருப்பார். என்னை மாதிரி தாடியை வச்சுக்கிட்டு, இல்லாட்டி சிறு வயசு இருந்தால் அது வரல, அவர் தான் முதலாளி பேரில். ஆனால் அங்கே அதிகாரம் பண்ணக்கூடியவர்கள் வேறவங்க. அதே மாதிரி தசைன்னு குரு ஏற்றுக்கிட்டார். அங்கே அதிகாரம் பண்ணுறவங்களாம் புத்திநாதன்கள் அப்படி எடுத்துக்குவான். சரியா? புத்திநாதனா அப்போ நம்ம அப்படி புள்ள மாதிரின்னு எடுத்துக்கங்க. பார்ப்போம். அப்படியே பேசிட்டு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு, இதில் நான் எடுத்துக்காட்டு போடுற ஜாதகம் எல்லாமே என்னிடம் ஜாதகம் பார்க்குறவங்க அல்லது ஃபோன் மூலியமாகவோ அல்ல நேரடியாகவோ நான் ஜாதகம் பார்த்து அதில் தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம்தான் நான் வீடியோ போடுறேன். அதாவது நம்ம ஒரு 2 பாயிண்ட் எடுத்துடுவோம். ஐயா இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு எடுக்கும் போதேன்னு அவங்க அப்புறம் பாய்க்க சொல்லிடுவாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அப்போ நம்ம அவங்கள்ட்ட, ஐயா அது ஒரு நாங்கள் பாடம் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்கள் ஜாதகம்லாம் ஒரு எடுத்துக்காட்டு போடுவோம், வீடியோவை போடுவோம். அதனால் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஏன்னா அவங்க பேர் வராது. இந்த ஜாதகம் யாருதுன்னு உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வீடியோலாம் எடுத்து நம்ம காமிச்சிருக்கோம், இது உங்களுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு ஜோதிடருக்கு தெரியும், ஜோதிடர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அல்லாதவர்களுக்கு இப்போ ஜோதிடம், இப்போ ஏன் ஜாதகம்லாம் ஒருத்தர் போய் பார்க்குறோம், அவர் போடுறாருன்னா நம்ம அவர் அந்த வீடியோ பாடம் பார்க்கும்போது அந்த பிறந்த தேதி, நேரம், லக்கண, ராசி, கிரக அமைப்புலாம் சொல்லி போடுறாங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். எல்லாராலையும் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. சரி, பார்ப்போம். நம்ம எடுத்துக்காட்டுக்கு போடுற ஒரு ஆணுடைய ஜாதகம் போடுவோம். வயசான ஒரு ஜாதகம் தான் போட்டேன். ரொம்ப பாதிச்சிருக்காரு, அதனால தான் ரொம்ப பாதிப்பு கொடுத்துருக்கு. பார்ப்போம். 30/11/1951 பிறந்த தேதி, பிறந்த நேரம் காலையில் 8 மணி AM. பெரியகுளம் மாவட்டம், பெரியகுளத்தில் பிறந்திருக்கார். பெரியகுளம் மாவட்டமாக இல்லை கம்பம், தேனி அந்த சைடு தான் பெரியகுளம். பெரியகுளத்தில் பிறந்திருக்கார். மாவட்டமாக தான் வரும். ராசி கட்டம் லக்கனில் வரும். அது ராசி கட்டம் அப்படியே இந்த ஸ்க்ரீனில் போடுவோம். வாய் தவறு ஒரு லக்கணம். அவர் என்ன கிழமை என்ன பிறந்திருக்காரு அப்படியே பார்த்துருவோம். எடுத்து வச்சுருந்தேன்.
ஆமாம், வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காரு, கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்திருக்காரு. ராசி கட்டத்தை உங்களுக்கு அப்படியே சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம். இங்கே லக்னம் வந்து தனுசு லக்னம். லக்னத்திலே வந்து புதன் திக்பலம் புரிகிறார். அப்போ லக்னத்தில் இருக்கிற புதன் 7ஆம் இடத்துக்கு அதிபதி, மாரகாதிபதியும் அவர் தான், கலச்சித்திரக்காரகரும் அவர் தான். அவர் வந்து லக்னத்தில் இருந்து கொண்டு திக்பலம் பெறுகிறார். கூட மாந்தி இருக்குது. மாந்தியை வந்து அதிகமாக எடுக்கிறதில்ல, இருந்தாலும் என்னோட ஆய்வில் மாந்தி இருக்கிற பாவகம் கிடத்தான் செய்யுது. சரிங்களா, பார்த்துறோம். 3ஆம் இடத்தில் ராகு, 4இல் குரு ஆட்சி. இப்போ நம்ம இவரை பற்றி தான் பேச போகிறோம். ஆட்சி விட்டுருக்கு, வக்ரம் பெற்றிருக்கு, அதையும் சொல்லிடுறேன். 9ஆம் இடத்தில் கேது, 10இல் சுக்கிரன், சனி, செவ்வாய். அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம், செவ்வாய் திக்பலம், சனி இவர்களோடு சேர்ந்திருக்கார். ஏதாவது பரிவர்த்தனை யோகம், ஏதாவது நீச்ச பங்கத்துக்கு இருக்கா? இல்லை. இந்த இடத்துல லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் அயன பொயனஸ்தானம், சுகபோகம், வெளியூர், விரயத்தை கொடுக்கக்கூடிய பாவகம். இந்த இடத்துல சந்திரன் நீச்சம், சந்திரன் கூட சேர்ந்த சனி. அமாவாசையா அப்படின்னா எத்தனை 13 டிகிரிக்குள்ள இடம் இருக்குன்னா அங்கே திதியை பார்த்துருவோம். என்ன திதி, அமாவாசை திதியான்னு என்னான்னு. அந்த இடத்துல என்ன வருது, துவிதியத்திரி. துவிதியத்திரி. அந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து கெட்டு தான் போயிட்டார். அந்த இடத்துல சூரியனோட வழியை பார்க்குறதுக்காக தான் நம்ம அதில் எடுத்துருக்கோம். 12ஆம் இடத்துல சூரியன். சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து 13 டிகிரி, சந்திரன் 26. என்னதான் இருந்தாலும் வளர்வுரை சந்திரனாக இருந்தாலும் அந்த பாவகம் 12ஆம் பாவகம் லக்னத்துக்கு. அப்போ 8 டிகிரியில் வந்துடும்ல. அப்போ லக்னத்தில் சந்திரனை போடலாம்னா போட முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயாவது தூக்கி போட முடியாது. கட்டம் அதுதான். 12 கட்டம் நமக்கு முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க, 30 டிகிரியாக. அப்போ அது 29 டிகிரி கடந்த உடனே அந்த 1 டிகிரி தான் அங்கே இருக்குது. அந்த சந்திரனை தூக்கி நம்ம தனுசில் போட்டு பலன் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்குலாம் மாற்ற முடியாது. இப்போ நம்மளுக்கு கண் பார்வைக்கு நம்ம பார்க்கும்போது எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தோட வேலை தான். 12ஆம் பாவகத்தில் தான் சந்திரன் இருக்கிறது. சூரியனும் அங்கு தான் இருக்கிறார். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நாட்டில் தூக்கிக்கிட்டு சந்திரனை அதை தூக்கு இதை தூக்கெல்லாம் போட முடியாது, அங்கு தான் இருக்கிறார்கள். அப்போ இவர் வந்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். சரிங்களா. அப்போ கிரகத்தோட வலுவெலாம் சொல்லிட்டேன். நம்ம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் சொல்லியாச்சு. கேட்ட நட்சத்திரம் வந்து எத்தனாம் பாதம்? கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஒரே நிமிஷம், எத்தனாம் பாதம் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவசரப்பட்டு ஏதாவது பலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்போ புதன் திசை வந்துட்டு 1 வருஷம் 7 மாதம் 11 நாள். 1.5 வருஷம் 2 வருஷமும் கூட நம்ம ஒரு கணக்கு கூட்டுறதுக்கு வச்சுக்குவோம். அந்த 3 மாதத்தை ஏன் விட்டுக்கிட்டு 3 மாதம். கேது ஒரு 7, 9 வயசு. சுக்கிரன் ஒரு 20, 29. சூரியன் ஒரு 6, 35. சந்திரன் ஒரு 10, 45. செவ்வாய் ஒரு 7, 52. ராகு ஒரு 18, 60, 70 வயசில் இந்த குருதசை வருகிறது. சரி, இவருக்கு பொதுவாக இதே ஜாதகத்தை நான் யோக ஜாதகம்னு மாற்றலாம். வேணா இந்த ஜாதகத்தை யோகத்தை பற்றி இன்னொரு நாளைக்கு போடுறேன். இதே ஜாதகம், இதே பிறந்த தேதி, இதே ஜாதகம் தான், எந்த மாற்று கிடைக்காம இதே யோகம் தான் செஞ்சுருக்கு. செவ்வாய் ராகுல யோகத்தை கொடுத்துருக்கு. அதை அப்புறம் பார்த்துக்கோ, ஏன்னா எல்லாத்தையும் விரிவாக போட முடியாது, போரடிக்கும். இப்போ ஏற்கனவே 8 மணி நிமிஷம் ஆகிப்போச்சு. குருவை பற்றி பார்ப்போம். லக்னாதிபதி குரு மீனத்தில் ஆட்சியாக இருக்கார். சந்தோஷம். வக்ரம் பெற்றிருக்கார். அப்போ வக்ரம் பட்ட நிச்சயம் பெற்று வரலாம் கேட்கக்கூடாது. வக்ரம் பட்டதுனால தான் இங்கே எடுத்திருக்காரு அப்படின்னா அதுவும் ஒரு பாயிண்ட் தான். அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இயற்கை பாவர் அம்பிட்டு பயிலும் பார்க்குறேன். இந்த சுக்கிரனும் கூட அந்த இடத்துல பாவி தான். நீச்ச சுக்கிரன், ஒளி இழந்த சுக்கிரன், கெட்டவன். பேர் தான் கத்து சுக்கிரன். சுக்கிரனுக்குள்ள பவர் அங்கே இருக்கா? இல்லை, கிடையவே கிடையாது. நீச்சம். சரி, திக்பலம் பெற்றிருக்கு செவ்வாய். இப்போ செவ்வாய்னால வலுவாக இருக்கா? இருக்கட்டும். 10ஆம் இடத்துல இருக்கார். சனி கூட சேர்ந்துருக்கிறார். இந்த 3 கிரகமும் நேராக குருவை பார்க்குது. அப்போ குரு ஏற்கனவே அவர் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று போய் விட்டார். அந்த வக்ரங்கிறது செயலில் இழந்து போய் விட்டது. மீண்டும்
அடிக்கிறாங்க இந்த 3 பேரும். 4 பேர். வக்ரங்கிறது ஒரு ஆள், ஒரு நபர் தான். ஏற்கனவே இல்லாட்டி இப்படி செய்வோம். ஏற்கனவே பயந்துக்கிட்டு ஓடுறான், உளுந்து காலை கையை உடஞ்சி போச்சு. திருப்பி வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் இல்லாட்டி காவல்துறை கூட கொஞ்சம் நம்ம மேலே கேஸ் ஆகி போயிருமான்னு சொல்லி விட்டுருவாங்க. இந்த ரவுடியை துரத்திட்டு வர மாதிரி, இது ரவுடியில் தான் எடுக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லும்போது. வந்து போடுன்னு போடுவாங்க, குத்துன்னு குத்துவாங்க, அடி வெட்டுன்னு. அந்த மாதிரி தான் இப்போ அவரே ஆகி போயிட்டார். அவர் தசையில் இவங்களும் சேர்ந்து அவர் இந்த புத்தியில் இருக்கிற வீடு, இந்த ராகு செவ்வாய் எவ்வளவுக்கு கொடுத்துச்சோ அம்புட்டு சொத்தையும் காலி பண்ணி இடத்த மாற்றி, பொதுவாக நம்ம ராகுல தான் இடத்த மாற்றோம். குருவே ஊற விட்டு ஓட விட்டு இடுப்பு உடஞ்சி போச்சுங்கிறாரு. பத்தாவதுக்கு காலுலேயும் எலும்பு உடஞ்சி, எலும்பு காலுலேயும் கட்டாகி போச்சு. குருதசை சனி புத்தி பாவம். அவருக்கு ஏற்கனவே வந்து 70 வயசில் வந்து இந்த குருதசை தொடங்குது. அதெல்லாம் நம்ம கணக்கு கூட்டணும். 1951 பிறந்திருக்காரு. அப்போ 70 வயசுக்கு போது 2021 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 71, 81, 91, 2001, 2011, 60 வயசில் வருது. இன்னும் ஒரே நிமிஷம் பார்த்துக்குவோம், கூட்டிக்குவோம். ஏன் அவதிப்படணும்? ஆமாம், குருதசை வந்து கரெக்டாக 70 வயசில் தான் வருது. 70 வயசில் வரும்போது ரிட்டையர் ஆன ராகு வந்து கொடுத்துருச்சு. ராகு வந்து 18 வருஷம். அவர் ரிட்டையர் ஆகாத முன்னுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை தான் வந்திருக்காரு. நல்ல வருமானம் கொடுத்துருச்சு, சொத்துலாம் வாங்கி போட்டார். அந்த நேரத்தில் ரிட்டையர் ஆனப்போ பென்ஷன்லாம் வந்துருச்சு, ரொம்ப நல்லா இருந்தார். குரு வச்சு செஞ்சிருச்சு. 4ஆம் பாவம். வீடு வாங்கிறதுக்கு வீடை வித்துருச்சு. வண்டி வாகனம் இருக்கிறதெல்லாம் பழுதாகி போச்சு. ஆமாம், என்னென்ன கொடுத்துச்சோ ராகு. அதுக்கு வேறு வீடியோ போட்டுக்குவோம். இதில் ராகை பற்றி பேச வேணாம். ராகும் செவ்வாயும் கொடுத்துருக்கு, அதை அடுத்த வீடியோ கூட போடுறேன். இதில் குருதசை சனி புத்தி. குருதசை சனி புத்தி எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வருது. சோழி முடிச்சிருச்சு. குருதசை குரு புத்தி முடியங்குழியுமே ஓரளவுக்கு வந்துருச்சு. இவர் குருதசை சனி புத்தியில் காலையும் உடச்சி விட்டுருச்சு. சனி காலு தானே, எலும்பு தானே. அதுவும் நம்ம சூரியன் கூட சேர்ந்துருக்காங்களா, அங்கேயும் மல்லு கட்டிக்கிட்டு இடுப்பு மெயின் பாயிண்ட்டை உடச்சி விட்டுருச்சு பாவத்தை. நமக்கு சொல்லும்போது கொஞ்சம் தான் இருக்கும். அவர் அழுகிறார் பாவம். இடுப்பும் போச்சு, காலும் போச்சு, இன்னும் நான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிறாரு. பென்ஷன் வருது, பணத்துக்கு பிரச்சனை இல்லை. என்னையால் ஒரு செம்பு தண்ணி மோண்டு குடிக்க முடியலையேங்கிறாரு. போய் எடுத்து குடிக்கணும்ல. இந்த மாதிரி தான் அமைப்பு இருக்கும். இதில் இன்னொரு ஜாதகம் கூட போடலாம், இன்னொருத்தர் இருக்குது, அது அடுத்து போடுவோம். இதேமாதிரி பெரிய குழந்தை, சிறு வயசுக்கார், 43 வயது உள்ளவர். இன்னொன்று சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட, எல்லா ஜாதகமுமே யோக ஜாதகம் தான். எல்லா ஜாதகமும் யோகம் இல்லாத ஜாதகம் தான், தோஷ ஜாதகம் தான். அதோடைய தசா புத்திகள், அதோடைய கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவாங்களா, அதோடைய காலங்களும் அதோடைய நேரங்களும் வர்றப்போ தான் ஒருத்தனை அடிக்கிறதும் விழுக்காட்டுறதும். அதாவது பரம ஏழையாக பிறந்திருப்பான், ஜாதகம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்னு வைங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனுக்கு ஒரு கொஞ்சோண்டு சாப்பாடு கிடைக்கும்போது அது அவனுக்கு ஒரு அமிர்தம் தான். அப்போ அதுலேருந்தே அவனுக்கு 10 ரூபா 20 ரூபா அப்படியே படிப்படியாக கிடைக்குமா, அந்த சம்பளத்தை சந்தோஷமாக பண்ணுவான். அவனுக்கும் கஷ்டங்கள் வரும்போது அது கஷ்டம்தான். இல்லை பெரிய பணக்காரங்க வீட்டில் இருக்கேன், பணம் இருக்குது, அப்படி கைதட்டி கூப்பிட்டா டிரைவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கும், கொண்டு போவாங்க. ஆனால் அந்த ஆளுக்கு நிம்மதி இருக்காது. அதுவும் தசாபுத்தி தான். இதனால் அவர் படுற கஷ்டத்தை விட ஒன்றுமே இல்லாமல் கோமணத்தை கட்டிக்கிட்டு மரத்தடியில் தூங்குறவன் இன்பமாக இருப்பேன். ஏசியில் போகிறவரும் துக்கத்தில் இருப்பார், இவர் இன்பமாக இருக்கார். அதுக்கும் இங்கே இதுதான் அமைப்பு தான். தசாபுத்தி அமைப்பு, அவங்களுடைய அந்த நவக்கிரகங்களுடைய அமைப்பும் அந்த கட்டங்கள் அமைப்பெல்லாம் பார்த்து தான் பலன் எடுக்கணும். சரிங்களா? சரி, அப்போ மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் நமக்கு சந்திப்போம். இதுக்கு இவ்வளோ போதும், நீளமாக போட வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ அவசர உலகம். நம்ம அரை மணி நேரத்துக்கெலாம் வீடியோ போட்டோம்னா
தள்ளி விட்டுக்கிட்டு போகிற மாதிரி செங்ஷன் தள்ளி விட்டு போகிறது தான் எதிர்பார்க்குறாங்க. இனிமேல் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போடுற மாதிரி பார்ப்போம். அப்படினாலும் மக்கள் பார்க்கட்டும். சுருக்கம், அதாவது ஒரு ஜாதகம் இப்படி தான். அந்த நேரத்தில் வந்தனே கெடுதல் வரும்போது மட்டும் அழுகிறது, உருள்றது, பிறல்றது, ஜாதகத்தை நோட்டை கூட்டி வந்தேன் தூக்கிட்டு வந்தேனே இப்போ நான் நல்லா இருக்குன்னு என்ன செய்கிறது? அடுத்த கேள்வி, இது பத்தாதா நம்ம ஆளுகளுக்கு? இது பத்தாதா? சரி, ரொம்ப குறை சொல்ல வாடா. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நமது யூடியூப் சொந்தங்கள், நமது சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நல்ல ஆரோக்கியமாக வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.